அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஒன்றும் மழை விடலை. நாளைக்கு வரைக்கும் மழை வச்சுன்னா சந்தோஷம் தான். ஸ்கூல் லீவ் விடுவாங்க, காலேஜ் லீவ் விடுவாங்க. மழை விட்டுருக்கணும்னு சொல்லி வந்தேன். மழை ஒன்றும் விடலை. மழை இப்போ ஆரம்பிச்சிருக்குது. ட்ரிட்வா புயல், நாளைக்கு கத்வா புயல் வரணும். மாதம் 2-3 புயல் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன அல்ல அது முந்தான சாயந்தரம் வீட்டுக்குள்ளே போனது. இப்போ தான் வெளியே வர்றேன். கொஞ்சம் நிம்மதியாக வந்துட்டு டீ சாப்பிட்டு போகலான்னு வந்தால் திரும்பி மழை வருது. பெரிய அக்கப்போர் புயல் பண்ணிக்கிட்டு இருக்கு. கஜா புயலோட ஒரு தடவை வந்துட்டு போயிடுச்சு. இந்த புயல் வரவும் மாட்டேங்குது. அங்கேயும் நின்றுக்கிட்டே இருக்குது, சுரண்டுக்கிட்டே இருக்குது. எவ்வளோ தூரம் சார் இருக்குது? வேதாரண்யத்து பக்கமாக தூரமாக இருக்காது. 150 கிலோமீட்டர். அவனும் அவ்வளோ அத்தனை கிலோமீட்டர் சார். நானே போயிட்டு வரலான்னு பார்க்குறேன். நானே அந்த கத்வா புயலை டிட்வா புயல் ஃபாலோ பண்ணி போயிடலான்னு பார்க்குறேன். இந்த மாதிரி மழை பெய்யுது பாருங்க. படைய பிடிச்சாச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருந்துச்சு அப்புறம் இந்த மாதிரி வந்து பாருங்கள். சூப்பராக இருக்குது. கிளைமேட் சூப்பராக இருக்குது. நல்லாயிருக்கும். மழை இந்த மாதிரி பெரிய மழை டயத்தை நினைக்கிறத விட இந்த மாதிரி தூரல் பெய்யும்போது நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா அந்த கொடைக்கானலில் வந்து பனித்துளி விழும்ல அந்த மாதிரி இருக்குன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் வீட்டில் அம்மாட்ட சொல்லிட்டு வரக்கூடாது. அம்மாக்கிட்ட சொல்லாமல் வரணும். ஏன்னா தொடப்பை பிஞ்சிடும். கழிச்செல்லாம் எங்கடா போகிறேன்னு கேட்பாங்க. துவா செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ். மலையில் நனைஞ்சிக்கிட்டே துவா செஞ்சு அல்லாஹ் கபூல் செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.